எங்க ஒரு பொண்ணு இந்த ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, வெளியே இருக்க இவளோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு எங்க பின்னாடி கொஞ்சம் ஜிப்பு போட முடியல, டைட்டா இருக்கு, போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போட்டு விட. அப்படி போட்டு விடும் போது இவன் என்ன பண்றானா, அப்படி நைஸா அந்த பொண்ணுக்கே தெரியுமா அவளோட போன் எடுத்து டக்குன்னு இவளோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் வளைக்கி விட்டு செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சான். இதை பார்த்தா யோ என்னையா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு போது அட கொஞ்ச நேரம் கம்முன்னு இருமா அப்படின்ட்டு இவன் என்ன பண்றானா, உடனே அந்த போட்டோவை அவளோட ஹஸ்பண்டுக்கு சென்ட் பண்ணி விட்டுறான். அவள்தான் யோ என்னையா பண்ணிட்டு இருக்க உனக்கு, நான் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்க. அப்ப இந்த சவுண்டு கேட்டு இந்த இடத்துக்கு இவனோட வைஃப் வந்துறா. அப்படி வந்தவ என்ன சத்தங்க என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இவன் வந்துட்டு இப்படி தாண்டி உன் புருஷன் அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னு போது ஹஸ்பண்ட் வந்துட்டு ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லமா, இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா தெரியுமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக், இவ என்ன பண்ணிருப்பா அப்படின்னா இவன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து அப்படியே நைஸா வந்து இவன் டி ஷர்ட் கழட்டும் போது அப்படியே பிடிச்சி இவன் கழட்டவும் முடியாம போடவும் முடியாம அப்படியே கட்டி விட்டுருப்பா. அப்படி கட்டி விட்டவா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பானா, அப்படியே நைஸா குனிஞ்சு இவன் ரூமுக்குள்ள வந்து இவன் தொப்பையில ஒரு 4-5 கிஸ்ஸ போட்டு அதை போட்டோ எடுத்து உடனே இவனோட ஒய்ஃபுக்கு அமுச்சு விட்டுருப்பா. அப்படி அமுச்சு விட்டுவா அதுக்கப்புறம் நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பா. இவனுக்கோ இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்குதுன்னே ஒண்ணுமே தெரியாம யாரு அது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்திருப்பான். சோ அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா அந்த டி ஷர்ட் அப்படியே கழட்டிட்டு போன் எடுத்து பார்த்திருப்பான். பார்த்தா அந்த போட்டோ வந்து சென்ட் ஆயிருக்கும் ஒய்ஃபுக்கு. அவள் அதை பார்த்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்திருப்பான். அப்படி பார்த்தா அந்த போட்டோ வந்துட்டு ஒய்ஃபுக்கு சென்ட் ஆயிடுச்சு. அவ பார்த்துட்டு வேகமா வந்துட்டு இருக்கா கோவத்துல. இதை பார்த்தவன் என்ன பண்றானா, ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துட்டு உள்ள ஓடி போயிட்டு இவனுக்கு இவனே பூச்சிக்கிட்டு அதை வந்துட்டு அங்க இருக்க ஒரு ஒயிட் டி ஷர்ட்ல கிஸ் பண்றான். அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஒய்ஃப் வந்துறான். அப்போ வந்த ஒய்ஃப் வந்துட்டு யோ என்ன அது அப்படின்னு போது அதுவுமா அது சும்மா பிராங்க், இதோ இங்க இருக்கல டி ஷர்ட் அதை ட்ரை பண்ணி பார்த்தா அப்போ அதுல இருந்த பிரிண்ட் எல்லாம் தொப்பையில ஒட்டிச்சு, அதான் நானே வேணுனே உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புனேன், நீ என்ன பண்றன்னு பாக்கலான்னு, என்ன பயந்துட்டியா அப்படின்னு மாதிரி கேட்கறான். யோ ஒரு செகண்ட் நானே பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த ஃப்ரெண்டுக்காரி வரா. அப்படி வந்தவ என்னடி ஆச்சு அப்படின்னு போது ஒன்னு இல்லடி இவனுக்கு இதே வேலை பிராங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு போது இப்பதான் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரியோட ஷூவை பாக்குறாரு. பார்த்தா அதே ஷூ. ஆக்சுவலி இவர் வந்துட்டு அப்பவே இவளோட ஷூவை லைட்டா பாத்துருப்பாரு. அப்படி பார்த்தவ அடிப்பாவி நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஒய்ஃப் அந்த பக்கம் போன உடனே ஃப்ரெண்டுக்காரி கூப்பிட்டு ஹேமா கொஞ்சம் வாயேன், இல்ல என்னோட ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், சோ இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, சோ இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் போட்டு காட்டுறியா, நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க, இதை பார்த்து நான் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு போது சரிங்க நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரையும் சொல்லியிருப்பா. சோ அப்போ இவன் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கும் போது அந்த ஜிப்பை வந்து லாக் பண்ணி கொடுத்துருப்பான். சோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்திருக்கு. சோ இப்போ ஒய்ஃபு கிட்ட இப்படிதாமா பண்ணிருக்கா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ ஒய்ஃப் வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்த்து முறைச்சிட்டு இருக்கும் போது அப்ப ஹஸ்பண்ட் வந்துட்டு அட சும்மா இருமா, இவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த போட்டோ வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு சென்ட் பண்ணி விட்டுறான். அப்படி சென்ட் பண்ணா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அது என்ன அப்படின்னா, அப்படி சென்ட் பண்ண அடுத்த செகண்டே இவ போனுக்கு டொங்குன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் போகுது. இதை கேட்ட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன இவளுக்கு போகுது அப்படின்ட்டு ஏமா உங்க போனை கொஞ்சம் கூட அப்படின்னா கொடுக்கவே மாட்டேன்றா. அட குடுடி அப்படின்னு சொல்லிட்டு போனை புடிங்கி பார்த்தா இங்கதான் ஒரு ஷாக். அது என்ன அப்படின்னா இவளோட ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்ல, இவனோட ஒய்ஃப் தான். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் லெஸ்பியன்ஸ்.